இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய இருதயத்திலே அநேக வேண்டுதல்கள் இருக்கலாம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் மனிதனால் நிறைவேற்றவே முடியாது. ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நம்முடைய துக்கத்தை மறந்து, துயரத்தை மறந்து, துன்பத்தை மறந்து, கவலைகளை மறந்து, மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, அவர் அந்த வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேரு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஏற்ற துணை அமையல, திருமண காரியம் நடக்கல, வேலை கிடைக்கல, உயர்வு இல்லை, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி புலம்பி புலம்பி துக்கத்தோடு, மனதுயரத்தோடு, துன்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கத்தை நீங்க மறந்து, உங்க துயரத்தை மறந்து, ஆண்டவர் மேல மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. என் ஆண்டவரால எனக்கு எதையும் செய்ய முடியும், என் ஆண்டவர் எனக்காக எதையும் செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், அவர் என்னை மறக்க மாட்டார், நிச்சயமாய் என் வேண்டுதல்களை அவர் எனக்கு அருளி செய்வார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு வாஞ்ச, ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு நிறைய வேண்டுதலோடு கூட இருக்கிறீங்களா? உங்க வேண்டுதல் நிறைவேறாம இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகிழ்ச்சியாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், உயர்வுக்குரிய காரியங்கள், நன்மைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை நடத்துவார். மகிழ்ச்சியா இருங்க. ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க? ஏன் கவலையோடு கூட இருக்கீங்க? ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்க நம்பின தேவன் உங்களை கைவிட மாட்டாரு, உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் அநேகம் இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை அங்கீகரிக்கிற தேவன், கேட்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன், அதை நிறைவேற்றி கொடும். கண்ணீர் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.